கும்பாபிஷேக விழாவில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் தன்னால் சுவாமி தரிசனம் செய்ய முடியவில்லை என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லக்கோட்டை முருகன் ஆலய கும்பாபிஷேக கலச நீராட்டு விழாவை காண வந்த தமிழிசை சவுந்தரராஜனை அனுமதித்த நிலையில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையை அறங்காவலர் துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் சிறிது நேரம் கோயில் வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. அதன் பின்னர் மேலே அனுமதித்தனர். மேலும் புனிதர் ஊற்றுவதற்கு முன்பு கொடியை கூட சட்டமன்ற உறுப்பினரிடம் தராமல் அறநிலையத்துறை அதிகாரியை கொடியசைத்தார். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை அறநிலையத்துறை அதிகாரிகளின் அலட்சியமே இதற்கு காரணம் என குற்றம் சாட்டினார். 2000 ஆண்டுகளாக அந்த பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு ஓவர் நைட்ல தீர்க்க முடியாது. அதில் அதிகாரியே செய்யணும்னு நினைக்கிறாங்க. நாங்க மக்களோட மக்களா நின்று பார்த்துட்டு வந்தோம். ஏன்னா நம்ம ஏதாவது சொல்லி ஒரு நல்ல ஆட்சிக்கு 24 மணி நேரம் ஒழுங்கின்ற மாண்பு முதலமைச்சருடைய நற்பெயருக்கோ இந்த அறநிலையத்துறை பக்தி இயக்கத்தை விட நல்லா சிறப்பா செயல்படுற மாண்பு அமைச்சருக்கோ எந்தவித கலப்பம் வந்துடக்கூடாதுன்னா நான் பக்தரோட பக்தரா பத்தோட 11 நின்று மற்ற இறைவன் கூட பார்க்க முடியல. இருந்தாலும் எல்லோரும் பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டு நான் இப்போ குற்றத்தூருக்கு போயிட்டு இருக்கேன். அதிகாரிகள் இன்னும் கொஞ்சம் தங்களை அதிகாரிகள் நினைச்சுக்கணும். அதிகாரிகளா இருக்கணும்.